இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்கனவே கடந்த காலத்தில் அவ்வப்போது மோதல் என்பது நீடித்து வந்தாலும் கூட அந்த மோதல் ஒரு குறிப்பிட்ட தங்களுடைய எதிர்வினையை ஆற்றக்கூடிய வகையில் தான் இஸ்ரேல் கையாண்டது அந்த அணுகுமுறையை. ஆனால் ஈரானும் அதே போன்ற ஒரு அணுகுமுறையை கையாண்டது. இந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் சர்வதேச விதிகளுக்கு மாறாக அணு உலைகளை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல் என்பது வீரியம் பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் இது முழு வீச்சிலான போராக மாறக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. போர் தொடங்கிய 48 மணி நேரத்திற்குள்ளாக பல உலக நாடுகள் இந்த அணு உலைகளை மையப்படுத்தி நடைபெறக்கூடிய தாக்குதலை கண்டித்திருக்கின்றன. இந்த விவகாரம் என்பது இன்னும் நீளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்த ராணுவ ரீதியாக நடவடிக்கை உற்று நோக்கக்கூடிய நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக குரூப் கேப்டன் வினோத் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த தாக்குதல் என்பது ஏன் இந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜா ரொம்ப வேகமாக மாறுது? அணு உலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குவதற்கான காரணம் என்ன? ஈரான் ஆற்றக்கூடிய எதிர்வினை எப்படி இருக்கு? அதை எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப நல்ல கொஸ்டின். இந்த தடவை நம்ம தாக்குதலை பார்த்தோம்னா இது ரெண்டு பாகமா பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல் ரெண்டு பாகமா இருக்கு. ஒன்னாவது தாக்குதல் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. கடந்த வாரம் நான் இந்த ஃபெசிலிட்டிஸ் மேல ஃப்ளை பண்ணி போயிருக்கேன். சாபஹார்ல இருந்து தெஹரான் வரைக்கும், சவுத் சாபஹார், நார்த் தெஹரான் வரைக்கும் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேல மேக்சிமமா அவங்க அடிச்சிருக்கிறது அவங்களுடைய லீடர்ஷிப். முகமது பகேரி அப்படின்னு ஒரு ரெவல்யூஷனரி கார்டுடைய ஒரு மெயின் ஜெனரல், அவரை அடிச்சிருக்காங்க. ஹொசைன் சலாமி, ஒரு ஐஆர்ஜிசியோடைய கமாண்டர். ஐஆர்ஜிசினா ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஒரு ஆர்மிலே ஒரு சின்ன ஒரு பாகமா இருக்கிறது ஐஆர்ஜிசி. அதோடைய ஒரு தலைவர் ஹொசைன் சலாமி. அவரையும் இவங்க ப்ரிசைஸா எந்த பில்டிங்ல இருக்கிறாங்களோ அந்த பில்டிங்ல போய் அடிச்சு அவங்க முடிச்சிருக்காங்க. அப்புறம் குலாமி ரஷீத் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ்ல ஈரானியன் மிலிட்டரி ஆபரேஷன்ஸை பார்க்குற ஒரு தலைவர், அவரையும் அடிச்சிருக்காங்க. அமீத் அலி அஜீஸ் அதே, இவர் ஈரானுடைய டார்கெட் அட்டாக் மாதிரி இருக்கு. நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நோட் பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு ஈரானுடைய முக்கிய ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கக்கூடிய நபர்களை குறி வச்சிருக்காங்க. இது ஒரு டார்கெட்டட் அட்டாக், இது புதுசு கிடையாது. இதன் நோக்கம் என்ன இருக்கு? இது ஃபுல் ஃப்ளெட்ஜா வாராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதை ஈரான் கடந்த காலங்கள் எப்படி அணுகிருக்கு, இப்ப அணுகிறதுக்கு என்ன மாற்றம் இருக்கு? சரி, அதுல முகமது அலி அஜிசாதே அவர் ஏர்ஃபோர்ஸுடைய சீஃப். ஸோ ஏர்ஃபோர்ஸ் சீஃப், ஐஆர்ஜிசியோட சீஃப் அண்ட் ஆர்மி சீஃப், 3 சீஃபையும் அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ லோக்கல் பாப்புலேஷன் அன்னைக்கு ராத்திரி, அதாவது நேற்று சாயங்காலம், இவங்க ரொம்ப டெமான்ஸ்ட்ரேஷன், தெஹரான்ல டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு டோக்கன் அட்டாக் பண்ணிதான் ஆகணும்னு ஒரு அவங்க மேல ஒரு கம்பல்ஷன் இருந்ததுனால நேத்துடைய அட்டாக் ஆயிருக்கு. ஆனா நேத்துடைய அட்டாக் நான் என்னுடைய ஸ்டடி வச்சு பார்த்தோம்னா, நம்ம நேத்துடைய அட்டாக் இஸ் நாட் அ ஃபுல் ஃப்ளெட்ஜட் அட்டாக். இதே ஃபுல் ஃப்ளெட்ஜட் அட்டாக் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஃபுல் ஃப்ளெட்ஜட் அட்டாக் ஈரான்ல இருந்து இன்னும் வரல. ஃபுல் ஃப்ளெட்ஜட் அட்டாக் எப்போ வரப்போன்னு சொல்லவும் முடியாது. ஒன்னாவது. ரெண்டாவது என்னுடைய ஸ்டடி பிரகாரம் ஈரான் கிரிட்டிக்கல் ஆயிருக்க வாய்ப்பு உண்டு. கிரிட்டிக்கல்னா நியூக்ளியர் வெப்பன்ல கிரிட்டிக்கல் ஆயிருக்க வாய்ப்பு உண்டு. அப்படின்னா அட்லீஸ்ட் 7 to 8 நியூக்ளியர் வெப்பன் யா நியூக்ளியர் டிப்ட் வெப்பன் அவங்க கிட்ட இருக்க வாய்ப்பு உண்டு. அது எப்ப யூஸ் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. ஒன்னாவது. ரெண்டாவது, அதை யூஸ் பண்ண வைக்காம ஏதாவது ஒரு அட்டாக் யுஎஸ் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேல பண்ணாதான் ஈரான் நிக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஈரான் நியூக்ளியர் அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த என்டையர் ரீஜன், தட் இஸ் 2000 kilometers அப்பார்ட், ஈரானும் இஸ்ரேலும் ஒரு நியூக்ளியர் விண்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் நீங்க ஈரானுடைய இந்த ஏரியா பாத்தீங்கன்னா, நத்தான்ஸ், இஸ்ஃபஹான், அந்த ஏரியா பாத்தீங்கன்னா அதுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு 800 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் டிஃபரன்ஸ் இருக்கு. நார்த்ல ஒரு 500 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க இருந்து ஒரு வெஸ்டர்லி விண்ட்ஸ், வெஸ்ட்ல இருந்து காத்து இந்த பக்கம் வரும். இட்ஸ் நார்மலி வெஸ்டர்லி விண்ட்ஸ், விண்டர்ஸ்ல வர்ற வெஸ்டர்லி விண்ட்ஸ். அந்த மாதிரி நியூக்ளியர் அட்டாக் ஆச்சா இந்தியாவும் நார்த் இந்தியாவும் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதை நிறுத்துறதுக்கு நம்மளும் மேக்சிமம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆக்சுவலி நெத்தன்யாஹூ பிரதமர் மோடியும் போன் பண்ணிருக்காரு.
இஸ்ரேல் அண்டையில் காசா மீது தொடர்ச்சியான தாக்குதல், அதற்கு பிறகு காசாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவு அளித்த எல்லா நாடுகள் மீதும் அவங்க அவ்வப்போது தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ ஈரானை குறிவைப்பதற்கு அமெரிக்கா காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோடு ஈரான் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில அமெரிக்கா தான் அதற்கு பின்னணியிலிருந்து இயக்குதா? இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்க வந்து இந்த ட்ரம்ப்புடைய ட்வீட்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை, ஒபாமா இருக்கிற சமயத்துல இருந்தே ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு ஒரு ஈரானை ஒரு எதிரியா தான் பார்த்திருக்காரு. அவர் இப்போ பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த தாட் ப்ராசஸ் அவர் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப அதிகமா ஈரானை எதிரியா பார்க்கிறாரு. எப்படி புஷ் ஜூனியர் ஈராக்கை எதிரியா பார்த்தாரோ அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ஈரானை எதிரியா பார்க்கிறாரு. அப்போ 4-sided அட்டாக் ஈரான் மேல வர்ற வாய்ப்பு உண்டு. அதுல பாகிஸ்தான்ல இருக்கிற பேசஸும் அமெரிக்கா யூஸ் பண்ண வாய்ப்பு உண்டு. ஏன்னா நூர்கான் சொன்ன நம்ம இதை பத்தி டிஸ்கஸும் பண்ணிருக்கோம் நம்ம இந்த சேனல்ல. நூர்கான் பேஸை வந்து அமெரிக்கா ஆல்ரெடி அவங்க கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. ஸோ நூர்கானோ இல்ல கொய்டாவோ இல்ல பொலாரியோ அந்த மாதிரி பேசஸ்ல இருந்து அமெரிக்கா ஈரான் ஃப்ரம் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஈரான் அட்டாக் பண்ண வாய்ப்பும் உண்டு. இதெல்லாம் பார்த்தோம்னா ஈரான் ஒரு 3-sided வாரா தான் இதை வந்து பார்க்கணும்னா என்னுடைய அபிப்பிராயங்க. இப்போ ஈரான் நகரத்தின் மீது, தெஹ்ரான் போன்ற நகரங்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது இவங்க எந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இஸ்ரேலுடைய பலமாக கருதப்பட்ட ஏர் டோமையும் மீறி சில இடங்கள்ல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை எப்படி பார்க்கறது சார்? ரொம்ப நல்ல கேள்விங்க. ஈரான்ல வந்து ஃபர்ஸ்ட் இஸ்ரேலை பத்தி பேசுவோம். இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் வந்து க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் டிஃபென்ஸ், அதாவது லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் தான் இந்த அயர்ன் டோம். டேவிட் ஸ்லிங் அண்ட் இன்னொரு லாங் ரேஞ்ச், அது மாதிரி 3 லேயர் டிஃபென்ஸ் இருக்கு. ஆனா 3 லேயர் டிஃபென்ஸ் வந்து இஸ்ரேல் எல்லா இடத்துலையும் கொடுக்க முடியாது. அந்த கேப்பபிலிட்டியும் கிடையாது, யாருக்குமே கிடையாது அந்த கேப்பபிலிட்டி. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கேப்பபிலிட்டி நார்த்ல வந்து ஹைஃபா, டெலவீவ் அண்ட் இவங்களுடைய நியூக்ளியர் பேசஸ் இருக்கு. அந்த இடையில தான் இந்த வந்து அயர்ன் டோம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்க ஈரான் அட்டாக் பண்றாங்கன்னு அவங்களுடைய ஒரு அசஸ்மெண்ட். ஆனால் ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா ஈரான் மேல அட்டாக், மிசைல் அட்டாக் குறைவா இருக்கு. சர்ஜிக்கல் அட்டாக் விதின் ஈரான்ல இருந்து தான் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் அட்டாக் வந்து ஏரோப்ளைன்ல இருந்து பண்ணியிருக்காங்க. F-35 வந்து ஒரு ஸ்டெல்த் ஏரோப்ளைன். அதாவது அந்த F-35 ஈரான் மேல போச்சுன்னா ஈரானுக்கு F-35 பார்க்கறதுக்கோ இல்லை அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கோ கேப்பபிலிட்டி கொஞ்சம் குறைவு. 2 ஏரோப்ளைன் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல ஒரு லேடி பைலட்டும் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இது ரெண்டுமே இது வரைக்கும் இஸ்ரேல் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஈரான் இதை கிளைம் பண்ணது 2 F-35 ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஒரு 50-100 மிஷன்ல வந்து 2 F-35 போறது இஸ் அப்சல்யூட்லி a நார்மல் லாசஸ். ஸோ F-35 வெரி ஈஸிலி ஈரானுக்குள்ள போய் அடிக்கிறாங்க விதவுட் மிசைல்ஸ், விதவுட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், விதவுட் க்ரூஸ் மிசைல்ஸ். இந்த ஏரோப்ளைன் போய் வச்சுதான் அவங்க வந்து யூஸ் பண்ணி ஈரான் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ப்ரிசைஸா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு மிசைல் சிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த மிசைல் சிட்டியில பங்கர் பிரஸ்ட் பாம்பை போட்டு எக்ஸாக்டா அவங்க வந்து மிசைல் சிட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இஸ்ரேலுடைய அட்டாக் வந்து ஒரு சர்ஜிக்கலா இருக்குது. நம்ம பண்ண அட்டாக் மாதிரி, இந்தியா பண்ண அட்டாக் மாதிரி. இந்த 9 இடத்துல 9 டெரரிஸ்ட் ஏரியால நம்ம அட்டாக் பண்ணோமே, அதே மாதிரி இவங்க வந்து சர்ஜிக்கலா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடர்பாக உங்களுடைய பார்வை நிறைய விரிவாங்களோட பயந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வினோத்.